போன ஆட்சியில வந்து இந்த ரோட்டு கடை போடுறதுக்கு வந்து எங்களை போட விடாம பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை நடந்தது. ஆமா, கஞ்சா டாஸ்மார்க் இதெல்லாம் ஒழிக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கான நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், நல்ல படிப்பு திட்டத்தை கொடுக்கணும். எங்களுக்கு இந்த ரோட்டு கடையில் நாங்க போடுறவங்களுக்கு எங்களுக்கு நல்ல தொழில், எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம எந்த இது இல்லாம எங்களுக்கு கொடுக்கணும். பிளாக் மார்க் விழுந்துச்சு ஆல்ரெடி. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அது கூட சீக்கிரம் எல்லாம் இது பண்றோம். போதைய மாத்திரம் கண்டிப்பா நிப்பாட்டி ஊர் மக்களே நல்ல விதமா வச்சா என் மகன் விஜய் நல்லா இருப்பேன். இப்போ ஒரு சிஎம் இந்த 20 நாள்லயே வந்து இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி நடக்கிறது வந்து என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாம் இந்த கஞ்சா மோத பொருள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. முழுசா ஒன்றும் அழிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். முழுசா அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணா முழுசா அழிக்கணும்? ஏற்ற அதிகாரிகள்கிட்ட கையில தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு பரவாயில்லாம தெரியுது. அவர் வந்த உடனே இந்த கெட்ட விஷயம் குடிக்கிறது கொள்றது கொஞ்சம் ஆம்பளையா கொஞ்சம் கண்ட்ரோலா தெரியுது. அதனால எங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு போலீஸ்காரன் வந்தாக்கா இந்த இது அது ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருக்கட்டும், ஆனா வந்து மடக்கும் போது ஒரு வயசு வித்தியாசம், ஒரு 80 வயசு 60 வயசு டிரைவரு, ஒரு 20 வயசு 25 வயசு வெள்ளை சட்டை போட்டவன் டேய் இறங்குடா நித்துறா ஓரங்கட்டுறா. அந்த ஆட்சியில வந்து டிரைவர் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். தொகுதி முன்னாடி வந்து டிஎம்கேவோட தொகுதியா இருந்தது. இப்போ வந்து இது வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரோட தொகுதியா இருக்கு. இந்த தொகுதி இப்ப எப்படி எதுவும் மாற்றங்கள் வந்திருக்கா? இப்ப எங்களுக்கு பரவாயில்லாம தெரியுது. அவர் வந்த உடனே இந்த கெட்ட விஷயம் குடிக்கிறது கொள்றது கொஞ்சம் ஆம்பளையா கொஞ்சம் கண்ட்ரோலா தெரியுது. அதனால எங்களுக்கு நல்லா இருக்கு. சேஞ்சஸ் இருக்கதான் செய்யுது. சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே தெரியுது. முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து மக்கள் வந்து சந்திச்சாரானே, ஆர்டி சந்திக்கல. அவர் என்ன சந்திக்கல. விஜய் அவர்கள் வந்து சந்திச்சாரு அது வரைக்கும்? இல்ல, இப்போ நான் சிஎம் ஆயிருக்காப்புல. நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்தா வருவாப்புல. இப்பதான் நான் படிப்படியா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம். வருவாப்புல. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டரா நல்லா தெரியுது. பெட்டரா நல்லா தெரியும். நான் போய் சாயங்காலத்துல நியூஸ் பார்ப்பேன், என் மயனை பார்ப்பேன். என் மயன் செய்யறதுலாம் எனக்கு தாய்க்கு நல்லா இருக்கு. ஆனா இதே மாதிரி கடைசி எழுதி 5 வருஷத்துக்கு என் மயன் நல்லா செய்யணும் ஊர் மக்களுக்கு. இதுதான் என்னுடைய கடமை. அதோட அவரு வந்து சரி இந்த ஒரு என்னைய மாதிரி விதவி பணம், இந்த விதவியா இருக்க 15 2002 இறந்தாரு எங்க வீட்டுக்காரு. அது இப்ப டீமுக்கே தான் அந்த காசை வந்து உற்பத்தி பண்ணது. 150 ரூபா வாங்கினேன். இப்ப ஆம்பளை பையன் இருக்குன்னு சொல்லி அந்த காசை நிப்பாட்டிட்டாங்க. நான் பிளேட் பாத்துல உழைச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா அப்ப இதுக்கு வந்து உதவி செய்யறது என் மயந்தே செய்யணும், தாய்க்கு பிள்ளை செய்யணும். அப்ப நான் கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ என் மயன்ட்ட சொல்லி எனக்கு ஒரு விதை பணம் ஒரு எதுனாவது வரட்டும்ட்டு இருக்கேன். அந்த ஆம்பளை பிள்ளை இருந்தா கொடுக்க மாட்டாங்களாம். யாரு டிஎம்கேவோட கண்ட்ரோலும். இப்ப என் மயன் வந்திருக்கனால எனக்கு வருங்கிற ஒரு கட்டாயம், ஒரு நம்பிக்கை இருக்கு. சேஞ்சஸ்னு இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இந்த கஞ்சா குடி பழக்கம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் இதுவே அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த பெண்கள் குற்றச்சாட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து சரியா செயல்படுத்தி யாருக்குமே பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே. இப்போ வந்து எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப இப்போதான் வந்திருக்காரு. வந்து அவருக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்கப்புறம் தேவையில்லாத தூண்டுதல்ல நடக்குதா இது என்னன்றது அவருக்கு தெரியும். அது வந்து தேவையில்லாத வந்து இப்போ பிரச்சனை நிறைய இடத்துல நடந்துருக்குங்க. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து இப்ப ரீசெண்டா அந்த 8வது பிளாக்ல வந்து ஏதோ குடிச்சிட்டு ஆட்டோ எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்க திமுக கூட செஞ்சிருக்கலாம்ல. திமுக செஞ்சிருக்காங்க. அவர் அரசு இப்பதான் வந்திருக்காருப்பா. வந்தோடனே அவரை பிரச்சனை கொடுத்தா அவர் எப்படி மக்களுக்கு செய்வாரு? மக்களுக்கு அவர் வந்து பிரஷர் அதிகமா அவங்களுக்கு அவர் கொடுக்குறாங்க. அவர் பிரஷரை கொடுக்காம இருந்தாலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். எப்பவுமே வழக்கமா இது பண்றதுதான். பசங்க கொஞ்சம் போதை ஓவர் ஆயிட்டு இந்த வாட்டி அதிகமா இதாயிடுச்சு. இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆர்டி சேகர் அவரோட ஆட்சி தான் இருந்தது, எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ வந்து ஜோசப் விஜய் வந்து வந்திருக்காரு. இது முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த எம்எல்ஏ வந்து நேரில் வந்து பார்ப்பாரா, மக்களை பார்க்குற மாதிரிலாம் செயலாம் இருந்துச்சா? வருவாங்க. அவர் இப்போ ஜோசப் விஜய் வந்து இது பார்த்தாரா, இது பேசினாங்களா? இல்லை, எதுவும் வரல. இல்லை, அந்த கட்சி எம்எல்ஏ இல்லாமல் நிறைய கட்சி நிர்வாகிகள் இந்த வட்ட செயலாளர் அந்த மாதிரி யாருமே இன்னும் தாவேக்காலேருந்து யாருமே வந்து இன்னும் சந்திக்கல மக்களை. இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் வந்துருக்காங்க. வந்து அன்னைக்கு நைட்டே ஒரு 3 பேர் குடிச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் 2 பேர் குடிச்சாங்க, ரிமாண்ட் எடுத்தாங்க. ஆனால் வந்து நான் வண்டி போகிறனால தெரியல வந்தாங்களா இல்லையான்னு தெரியல.
அது நடந்தது உண்மைதான். ம் அதை நான் பார்க்கல, ஆனா நியூஸ்ல பார்த்தேன். ம் 3 கார் உடஞ்சிருக்கு, ஆமா. ஆட்டோ உடஞ்சிருக்கு. ஆமா எல்லாமே ரொம்ப அக்குறம் அநியாயம் செய்யறாங்க. ஆனா அந்த போதை பொருள்களை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணி ம் என் மயன் நிப்பாட்டிட்டான்டா, ம் எனக்கு ரொம்ப நல்லது. எங்க ஊர் மக்களுக்கே நல்லது. ம் இப்ப எத்தனையோ மதுக்கடை அடைச்சிச்சு, ம் அதே மாதிரி இந்த போதைக்கு இதையும் இன்னமும் அடைக்கணும். ம் அப்பதான் நல்லா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. ம் அது வந்து போலீஸ்காரங்க மற்றபடி அவங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதான் விஜய் அவரோட தொகுதியிலே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் எது பார்க்கறேன்னா அது வந்து எதிர்க்கட்சியோட இதுவாக கூட இருக்கலாம். எதிர்கட்சியோட சதியா கூட இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறீங்க? இருக்கலாம். ம். பெரம்பூர் தொகுதி தளபதி வந்திருக்காரு. ஆ. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆ. அதுக்குள்ள எல்லாம் மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. அதுக்குள்ள இங்க நிறைய பிரச்சனை வேற பண்றாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா டக்குன்னு தளபதி என்ன பண்றாரு, டப்புனு எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப இந்த லேட்டஸ்டா சரக்கு அடிச்சு எல்லாம் ஆட்டோ உடைச்சிருக்காங்க 8ஆம் தெருவுல. அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா தளபதி அப்படி கேட்டிருக்காங்க. இப்பதான் நாட்டுக்கு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க P6ல. அவ்வளவு இதுக்கப்புறம் தான் போக ஆனா பாக்கலாம். இப்போ வந்து தளபதி வந்தா போதையை ஃபுல்லா தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இப்போ அவர் வந்து ஒரு 20 நாள் ஆகுது. இந்த நேரத்துல இப்படி அவரோட தொகுதியில வந்து தண்ணியை போட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய பிளாக் மார்க். பிளாக் மார்க் விழுந்துச்சு ஆல்ரெடி. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது கூட சீக்கிரம் எல்லாம் இது பண்றோம். இல்ல மாறி நல்லா இப்போ கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு கரெக்டாக இருக்கு. தான் போயின்னு இருக்கு. இப்போதைக்கு எல்லாம் கம்மியாகிட்டு தான் வருது. கம்மியாயிட்டு தான் வருது. கம்மியாகிட்டு தான் வருது. எதுவுமே இப்போதைக்கு எல்லாமே ரேராக தான் இருக்கு. ஆன்சி கிடைக்க மாட்டேங்குது. ம். மாவா எதுவுமே எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. ம். தலைவர் வந்துக்கிறாரு, கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து இப்ப அந்த கரண்ட் கட்டு அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை அதெல்லாம் எதுவும் வந்துச்சா? அது கரண்ட் கட்டு தண்ணி பிரச்சனை வந்தா அது வந்து அவங்க செஞ்சிருக்கலாம். ம். இவர் வந்து கரண்டாக தண்ணி பிரச்சனை எல்லாம் பண்ணல. ஆ. அவர் செஞ்சிருக்க, அவங்க செய்யலாம். ம். இவர் ஆட்சியை நடத்த விடாம பண்ணா அப்ப என்னப்பா பண்றது? இப்பதானே வந்திருக்காரு, வரட்டும். ம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கான். ம். உங்களுக்காக என்ன ஒண்ணுமே வேணாம். ம். பிராந்தி அந்த இதுகளை ஒழிக்கணும். கஞ்சா டாஸ்மார்க். டாஸ்மார்க் இதெல்லாம் ஒழிக்கணும். ம். பொம்பளை பிள்ளைகளுக்கான நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், நல்ல படிப்பு திட்டத்தை கொடுக்கணும். ம். எங்களுக்கு இந்த ரோட்டு கடையில் நாங்க போடுறவங்களுக்கு ம். எங்களுக்கு நல்ல தொழில், எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம எந்த இது இல்லாம எங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு கேமரா வச்சு ம். போலீஸ்காரங்க எதாவது பார்க்கணும். இந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பசங்க குரூப்பா போய் சேர்ந்து இதை பண்ணி தான் அந்த மாதிரி நடக்குது. தேவையில்லாம அந்த இளைஞருக்கு தான் பாக்குறாங்க பசங்க. ம். அதனால இது எல்லாமே இப்ப தளபதி வந்ததுனால போதை ஃபுல்லா நிப்பாட்ட முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவங்க நிப்பாட்டி எப்பதான் நிப்பாட்டுறதுன்னு எனக்கே தெரியல. அவங்களை எங்கனதான் கண்டுபிடிக்கிறது? ஆ. அது நிப்பாட்டணுங்கிற ஒரு முயற்சியில தான் அது வந்தது. ஆ. அப்ப இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை செய்ய முடியும். இது திமுக ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் அக்கிரமம் நடந்துச்சுங்களா? நடந்துச்சு. எல்லாம் அது அவங்கள சொல்ல காரணம் இல்ல. இவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அவங்க என்னம்பாங்க? ம். ஆட்சியில இருக்கவங்க என்ன செய்வாங்க? இதை செய்யாதேடா, அதை செய்யாதேடா, இப்படி நடக்கடா, இப்படி நடக்கடான்னு சொல்லத்தே ஒரு பேர். ம். இவங்க கிருவத்துக்கு பேசுனா செஞ்சா என்ன செய்ய முடியும்? வேண்டுகோள் பண்ணா வந்து இப்போ உங்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு இந்த முக்கியமானது வந்து ஒரு போக்குவரத்து பிரச்சனை, ம். குடிநீர் பிரச்சனை, ம். அதாவது பெண்களுக்கான முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை, ம். இதை வந்து கேட்பேன். இருக்கு, ஆனால் முடிஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ம். இருந்தாலும் மேபி 1-2 பேர் விற்க தான் செய்கிறாங்க. ம். அதுக்கேற்ற அதிகாரிங்களா டைட் பண்ணாங்கன்னா சரி. அதிகாரிகள்லாம் டைட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்திருக்கானே நம்மளோட பெரம்பூர்? நடந்தது இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. நடந்திருக்கு. ஆ. நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய நடந்திருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருது வெளியில. ம். கோரிக்கை கேட்கணும்னா அதான் எல்லாத்தையும் ஒழிக்கிறது தான். ரவுடி சார் கூடாது அதிகமா. அந்த ரேப்பு கீப்பு இதெல்லாம் கம்மி பண்ணணும். குழந்தைங்க மேல கை வைக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல தண்டனையா கொடுக்கணும். ம். இந்த குழந்தைங்களை நோன்றவங்களுக்கு வந்து என்கவுண்டர், தூக்கு தண்டனை எது கொடுத்தாலும் ஓகே. ம். அது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா பண்ணணும். என்ன எல்லாம் இந்த கஞ்சா போதை பொருள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது முழுசா ஒன்றும் அழிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். முழுசா அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணா முழுசா அழிக்கணும்? அதுக்கேற்ற அதிகாரிகள்கிட்ட கையில தான் இருக்கு. அதிகாரிகளோட அதிகாரிகள் தான் இருக்கு. எப்படி தொழில நல்லா போகுதா? தொழிலு கஷ்டம் தான்ப்பா. ரொம்ப வியாபாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். ம். ஏதோ ஒரு மயம் வந்திருக்காருன்னு சொல்லி நாங்க ஒரு தெம்புல இருக்கோம். பையன் சிஎம் வந்திருக்காரு இப்போ உங்க பையன். ஆமா, என் பையன் வந்த உடனே பிள்ளை வந்தா தாய்க்கு கஷ்டம் இல்ல. ஆ. அதனால இந்த ரோட்டு கடையை எங்களுக்கு உரிமையா எதனாலும் ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். இப்போ வந்து உங்க பையன் வந்து இப்ப பெரம்பூர் தொகுதியில இருக்கீங்க. ஆமா, இந்த தொகுதியோட இது எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்க பையன் தான். என் மயந்தேன். உங்க பையன் தான். போன ஆட்சியில வந்து இந்த ரோட்டு கடை போடுறதுக்கு வந்து எங்களை போட விடாம பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை நடந்தது. ஆமா.
இப்போ வந்து இந்த ஆட்சியில வந்து இது வேணாம். இப்பதான் வந்திருக்கு. ஆ. ஆனா மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா போட விட மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ம். ஆனா விஜய் அவர்கிட்ட நாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது ஒண்ணு என்னன்னா, நாங்க வந்து 2000 அந்த பணம் அதுகெல்லாம் நாங்க கேட்கல. எங்க உழைப்புக்கான ஊழிய நாங்க உழைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அவர் நாட்டு மக்களை நல்லபடியா கவனிச்சு நல்லா பார்த்தாலே போதும். பொம்பளை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, படிப்பு தொகை எல்லாமே பண்ணி குடிக்காம கொள்ளாம இளைஞர்களுக்கான வேலை எல்லா வாய்ப்பு கொடுத்தாலே எங்களுக்கு போதும். நாங்க உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு எங்களுக்கு கடையை தூக்க விடாம ரோட்டு கடையெல்லாம் நாங்கள பாதுகாப்பா உள்ள ஊடி போட சொல்லி எங்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும். டிஎம்கே ஆட்சியில இருந்து இது ஒரு மாற்று அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஆமா, நம்பிக்கை இருக்கனால நாங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். நான் ஒரு டிரைவரு. என்னை வந்து ஒரு ஒரு போலீஸ்காரன், ஏதாவது நான் 20 வருஷமா 25 வருஷமா டிரைவரு. ஒரு போலீஸ்காரன் வந்தாக்கா இந்த இது அது ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியா இருக்கட்டும், ஆனா வந்து மடக்கும்போது ஒரு வயசு வித்தியாசம், ஒரு 80 வயசு 60 வயசு டிரைவரு, ஒரு 20 வயசு 25 வயசு வெள்ளை சட்டை போட்டவன், டேய் இறங்குடா, நித்துறா, ஓரங்கட்டுறா. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை, ஒரு எங்களுக்கு வந்து வயசுக்கு மரியாதை இல்லை. அப்போ வந்து எங்கள் டிரைவர்னா அப்போ வந்து இழிச்சவாயும் எல்லாமே வந்து ஏய் நில்றா, ஓரங்கட்டுறா. நீங்களே சொல்லுங்க, எப்படி அந்த மரியாதை இல்லாத பேச்சு பேசலாம் எந்த போலீஸ்காரா இருந்தாலும் வெள்ளை சட்டை போட்டவங்க? நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு மன உளைச்சல் ஆயிடுச்சு தெரியுமா ஒரு டைம்ல எனக்கு. இதனால வந்து 2-3 நாள் கூட ஏன்டா அந்த டிரைவர் வேலைக்கு வந்தோம், ஓடிடலாமா. அப்போ இந்தியா ஃபுல்லா அத்தனை டிரைவரும், இப்ப சொல்றேனுங்க, இந்தியா ஃபுல்லா அத்தனை டிரைவரும் ஒரே ஒரு நாள் சுத்தமாட்டா டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி எவனுமே வண்டி எடுக்காத நிறுத்தட்டும். ஆட்டோல இருந்து இதுல இருந்து இந்தியா ஃபுல்லா என்ன ஆகுன்றத யோசனை பண்ணி பாருங்க. இது வந்து எல்லா பத்திரிக்கையும் எல்லா இதுலயும் நீங்க இது பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியா ஃபுல்லா டேன்றாங்களே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எனக்கு இந்த விதவி பணம் எனக்கு கன்றுனா வேணும்ப்பா. அம்மா ரோட்ல உட்காந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் உழைச்சி. வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு திறவு செய்ப்பா அப்படின்னு. சரிம்மா, சரி. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க பையன் வந்து உங்களுக்கு அது எல்லாமே சலுகை செஞ்சு கொடுத்தார போனா எங்களுக்கு ரொம்ப என் மயன் எனக்கு செய்வேன். என் மயன் எனக்கு கண்டிப்பா செய்வேன். அந்த 3000 ரூபாய் அனுப்புறாரு இருக்கான். ரேஷன் கார்டு மயன் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை. அதுக்கு என்ன முயற்சி பண்றது நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இப்ப நடுத்தரத்துல இருக்கேன். மீனை வித்துட்டு கஞ்சி குடிக்கிறேன். இதுதான் என்னோட முடிவு. நாங்க என்ன செஞ்ச பாவமா? டிரைவரா வந்தது பாவமா? இல்லை நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வருமா, பால் வருமா, தண்ணி வருமா, அரிசி வருமா, பருப்பு வருமா, இல்லை என்ன வரும் உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று விலை ஏற்றம் பண்ணி எல்லாமே இது பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து அந்த டேய் இது பண்ணுற போடா வாடா அப்படின்றத வந்து அவங்க மரியாதையாக ஏன்பா நிறுத்துப்பா, டாக்குமெண்ட் எடுத்துன்னு வாப்பா, காட்டுப்பா, ஓவர்லோடா கேஸ் போடுப்பா, இல்லையா சரி என்ன லைசன்ஸ் இல்லையா ஃபைன் போடுப்பா, அதை செய்ய, தப்பு கிடையாது. அந்த ஆட்சியில வந்து டிரைவர் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம். ஓகே. இது வந்து ஒரு மாற்று அரசியலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு.